சமீப காலமாக பெரியாரை முன்வைத்து அரசியல் சமூக மட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அது பற்றிய வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லா ஊடகங்களிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி பேசுகின்றவர்களுடைய பின்னணி என்ன? இது இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். பெரியார் பெரிதாக தாக்கப்படுகிறதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் திராவிட கொள்கை. இந்த திராவிடம் அதை முன்வைத்ததனால்தான் அவர் தாக்கப்படுகிறாரா அப்படின்னா, திராவிட கொள்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். பெரியாருடைய கருத்துக்கள் ஏறக்குறைய அவருடைய சமகாலம், இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு அரை நூற்றாண்டுகளை நம்ம தாண்டிட்டோம். அவர் ஆரம்பித்து வச்ச அந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற அந்த கருத்து இன்னமும் கூட சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு தாக்கங்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால், இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வட இந்தியாவுக்கு போய் பார்க்கும்போது தான் பெரியாருடைய தாக்கம் இந்த மண்ணில் எந்த அளவுக்கு தாக்கங்களை உருவாக்கியிருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ் அப்படிங்கிறது இருக்கும் போது அவர் ஏன் திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த தமிழ் தேசியவாதிகள் கேட்குற ஒரே கேள்வி, தமிழ் அப்படின்னு இருக்கும்போது திராவிடத்தை அவர் ஏன் முன் வச்சார்? திராவிடம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து தானே, அவர் ஏன் திராவிடம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே ஒரு பதில் சொல்கிறாங்க. அவர் ஒரு தெலுங்கராக இருக்கிறதுனால அவர் தமிழ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திராவிடத்தை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், ஆரியத்துக்கு எதிராக எப்போதுமே திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் தான் இருந்திருக்கு. ஆரியம் அப்படின்னா பிராமணர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ பிராமணர்கள் மட்டுமே ஆரியர்களானா நிச்சயமாக கிடையாது. ஆரியர்கள் அப்படிங்கிறது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஆரியம். ஏன் அவரை பார்ப்பனர்கள்னு சொல்லாமல் ஆரியர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட இனம். ஆனால் ஆரியம் என்பது ஒரு கருத்தியல். ஆரியம் என்பது ஒரு கருத்தியல். அது மாதிரி திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். தமிழர் அப்படிங்கிறது ஒரு இனம் சார்ந்த ஒரு அடையாளம். இப்போ ஆரியத்துக்கு எதிராக நம்ம நிறுத்த போகிறது திராவிடத்தை தான் நிறுத்த முடியும். ஏன் சொல்கிறோம்னா, ஒரு ஆரிய கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு பார்ப்பனர்னே வச்சுக்கோமே, ஒரு பிராமணர் தன்னை தமிழன்னு சொல்லிக்கலாம். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர்னு சொல்லுவாங்க. பாரதியார் தமிழ் புலவன் சொல்லிக்குவாங்க. இப்போ தமிழும் திராவிடம்ங்கிறது ஒன்றா இருந்தாலும் கூட, ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி பயன்படுத்தாததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், திராவிடம் என்பதை ஆரியத்தினுடைய எதிர்ச்சொல்லாக, எதிர்வினையாக, எதிர்கருத்தாக அவர்கள் வைக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நெப்போலியன் சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆயுதம் எது அப்படிங்கிறத எதிரி தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் தான் பெரியார் என்ன சொல்கிறார், ஆரியர்கள் எதை எதிராக நினைக்கிறார்களோ அதுதான் என்னுடைய ஆயுதம், அதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி தான் அவர் முன் வச்சார். ஒன்று. இரண்டாவது, பெரியார் திராவிட கொள்கையை முன்வைக்கும் போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தனி நிலப்பரப்பு கிடையாது. தமிழ்நாடு சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு. தமிழ் பேசக்கூடிய மக்கள் சென்னை மாகாணம், ஆந்திரா, கர்நாடகா இப்படி எல்லாம் ஒன்றாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சாரங்களை அவர் முன்வைக்கிறார். ஆகவே திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானதாக எந்த காலகட்டத்திலையும் யாரும் சொல்லலை.